அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, காமிய கர்மத்தை மட்டுமே பண்ணாமல் இருக்க முடியும். காமிய கர்மத்தை பண்ணக்கூடாது. மொத்தம் என்ன சொன்னா, நித்திய நைமித்திய காமிய கர்மம். அது என்ன நித்திய நைமித்திய காமிய கர்மம் என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, நித்தியம்னா அன்றாடம் டெய்லி தினமும் செய்கின்ற ருட்டீன். காலையில எந்திரிக்கணும், குளிக்கணும், பல்லு விளக்கணும், யோகாசனம் பண்ணணும், கரெக்டா டயர்ட்ட 3 வேளை சாப்பிடணும், தூங்கணும் ஒரு 6 மணி நேரம். இதெல்லாம் நித்தியம், டெய்லி ருட்டீன் செய்து கொண்டே இருக்கிறேன். இதை பண்ணிதான் சொல்றாரு. அடுத்து நைமித்தியம், உன்னை தேடி வந்துவிடும் கர்மம். நான் உட்கார்ந்துருக்கேன், பசிச்சிருச்சு. பசி என்னை தேடி வந்தது, நான் உணவை தேடி செல்ல வேண்டும். அப்போ நிர்பந்தம் என்னை தேடி வரும். நான் உட்கார்ந்துருக்கேன், கை லைட்டா வலிக்குது. அப்ப நான் அந்த வலியை போக்குவதற்குண்டான வேலையை செய்ய வேண்டும். அது நிர்பந்தம். சோ என்னை நோக்கி வந்து விடுகிறது கர்மம். நான் ஓட வேண்டாம், என்னை நோக்கி வந்து கர்மம் தேவை. அதுக்கு பேர் தேவைன்னு வச்சோம். இது கண்டிப்பா செஞ்சாகணும், அது தேவை. அது செய்யாமலாம் இருக்க முடியாது. ஏன்னா என்ன நோக்கி வந்து நான்லாம் தேடி போகாம நான் எல்லாம் தப்பிக்க முடியாது. அது வந்துவிடும். நைமித்திய கர்மம். அடுத்துதான் காமிய கர்மம். இந்த காமிய கர்மம் அப்படின்னு சொல்லும் போது என்ன வருது அப்படின்னா, தானாக தேடி சென்று ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் வெறும் புலன் இன்பங்களுக்காகவும் அடிக்ஷன் ஆவதற்கும் ஆசைக்காகவும் தன்னை நோக்கி நோக்கி துவக்கி குதிச்சு ஆசையினால் அடிக்ஷனால் சொல்லப்படுகிறது. சோ அப்ப இந்த காமிய கர்மத்தை எப்படிப்பா செய்யாம இருக்கிறது? நான் சும்மா உட்காந்துருக்கேன், போர் அடிக்குது, நான் செல்போனை எடுத்து ஒரு வேலையை பாக்குறேன். நானாக போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போறேன். நானாக சும்மா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு சும்மா டைம் பாஸ்ன்னு சொல்லுவான். இந்த விளம்பரத்தை டைம் பாஸ், சிப்ஸ், பாப்கார்ன் டைம் பாஸ். டைம் பாஸ் எல்லாரும் சாப்பிடும், தேவைக்காக இல்ல. போர் அடிக்குது, அப்ப எனக்கு அவசியம் இல்லை, வயிறு நிறைய இருக்கும், ஆனாலும் நான் சாப்பிடுவேன். ஏன்னா டைம் பாஸ் ஆகணும், எனக்கு போர் அடிக்குது அப்படிங்கிறதுனால செய்யப்படும் கர்மம் அனைத்துமே காமிய கர்மம். இப்படிப்பா செய்யாம இருக்கிறது? இதை அவாய்ட் பண்ண முடியாதே. இதை எப்படி அவாய்ட் செய்வது தான் கேள்வி. கண்டிப்பா அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே அவன் கமிட் ஆனதுனால, இந்த காமிய கர்மத்தினால நைமித்தியம் வந்துடும். ஆசையினால திருமணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப நைமித்தியம் அவளை கலத்தணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், கமிட்மெண்ட் வந்து அவன் ஏற்கனவே நைமித்தியம் ஒட்டிதான் கிடக்குது. தன் தேவைகளை முழு பூர்த்தி செய்து ஐயையோ எனக்கு வேலையே மிச்சம் மீறி சும்மா இருக்கு, நான் என்ன செய்வேன், காமிய கர்மம் பண்ணலாமா அப்படின்னு சும்மா இருக்கிற அளவுக்கு நான் எவனும் அன்கமிட்டடா இல்லை. அவன் 1008 கமிட்மெண்ட் இருக்கு. ஏன்னா அந்த உடலை பேணி காக்க வேண்டும். இந்த உடலுக்கு கரெக்டா பேணி காப்பதற்கு ஒரு நாளைக்கு தூக்கத்துக்கு 24 மணி நேரம், 7 மணி நேரம் கிடையாது. அதுக்கப்புறம் காலையில 1 மணி நேரம் ஈவன் உடற்பயிற்சி. இந்த நித்திய கர்மத்துல அது ஒரு 1,5 மணி நேரம் 2 மணி நேரம் போயிருது. அதுக்கப்புறம் தன் தேவைக்கு சில விஷயங்களை பூர்த்தி செய்வதற்கு அவன் சில வேலைகளை பண்ண வேண்டியது இருக்கு. அது போக ஆக்சிடென்ட்ல கர்மாவா அவனை தேடி 1008 பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அது எல்லாம் சமாளிக்கிறதுக்கே டைம் சரியா போயிருது. இங்க எதுக்கு காமிய கர்மம் எங்கப்பா வேலை இருக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். அப்ப காமிய எப்ப போக வேண்டியது இருக்குன்னா, நீ தேடி வந்த தேவையான கர்மத்தை சிலதை ஒதுக்கிட்டு வைலேட் பண்ணாதான் காமிய கர்மத்துக்கு நமக்கு டைம் இருக்கு. அப்படி இல்லைன்னா முழுக்க முழுக்க எனக்கு தேவையான விஷயங்கள் பெண்டிங்ல இருக்கு, அதை பண்ணணும். சோ அத எனக்கு தேவையான நிமித்திய கர்மத்தை செம்மையாக செய்வதற்கு தான் அங்க நேரமே இருக்கிறது. அதை நான் கொஞ்சம் இதை வைலேட் பண்ணி காமிய கர்மம் போறேன் அப்படிங்கிற மாதிரி வருது. அதை அவாய்ட் ஈஸி. ஏன்னா தேவையானதை விட்டுட்டு இந்த தேவையில்லாத போய் கேட்டு அதனால கர்மாவை ஏன் வளர்த்து நான் கஷ்டப்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல்ட்ல நீங்க பண்ணலாம். 2வது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த காமிய கர்மம் அப்படிங்கிறதையே நைமித்தியமா மாற்றி கூட நம்ம செய்யலாம். உதாரணத்துக்கு நான் எனக்கு போர் அடிக்குது,
அப்படின்னா அதை தேவையானதாக மாற்றிக்கொள்ளலாம் இல்லையா? அப்ப எனக்கு போர் அடிக்குதுன்னா சத்சங்கம் இல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் நல்ல ஜோக்கா அதே சமயம் ஆன்மீகம் கலந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்க பார்த்தேன்னா அது தேவை எனக்கு. சோ அதை நான் கேட்டுதான் ஆகணும். என் மனதை செம்மைப்படுத்துவது என்பது என்னுடைய தேவை. ஏன்னா மனசு அலமாஞ்சிட்டு இருக்கு. சோ அதை நான் எடுத்துக்கலாம். இல்ல ஒரு படத்தை பாக்குறேன் இல்ல ஒரு கிரிக்கெட்டை பாக்குறேன்னா அதுல என்ன லெசன் எடுக்கலாம்? லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், ஈகோ, சமநிலை எப்படி எல்லாம் வேலை பார்க்குது, எந்த அளவுக்கு மேலோங்குகிறது, எந்த அளவுக்கு கீழே வருகிறது, எந்த அளவுக்கு அந்த ஈகோ, எமோஷன்ஸ், சமநிலை, லவ் எல்லாமே பார்க்கலாம். சோ அது எல்லாம் எப்படி வேலை பார்க்குது, இது எனக்கு தேவைக்காக நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு நம்ம போயிடலாம். ஆனா அப்பையும் என் தேவைகளை விட்டு விட்டு தேடி செல்லக்கூடாது. என் தேவையை முடித்து விட்டு இல்லப்பா நான் ஓரளவு அன்கமிட்டட் ஆயிட்டேன், எனக்கு எந்த தேவைகளும் இல்லை, அப்போ இப்போ அதையும் என் தேவையை பூர்த்தி செய்வது போல் என்னுடைய என்டர்டைன்மெண்ட் சேர்ந்து இருக்கிறதை பார்த்துக்கிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. நமக்கு பிரச்சனை என்ன? தேவையை மிஸ் பண்ணிட்டு போறதுதான் நமக்கு இங்க பிரச்சனையே ஒழிய தேவையை தேடி தேவைக்காக இந்த வேலையை பார்க்கறது எண்ணிலடங்கா இருக்கின்றன. அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன், மேட்ச் போர் அடிக்குது, அதை நிறைய லெசன் எடுக்க முடியல, எல்லாம் டப்பு டப்புன்னு கம்மி கம்மியா விளாண்டுட்டு இருக்கான். ஒரு இல்ல அதுல லைக்ஸ் இல்ல, டிஸ்லைக்ஸ் இல்ல, எமோஷன் இல்ல. அப்ப அது ஒரு தேவையற்றதாகி விடுகிறது, வீணாக பார்ப்பது போல் தோன்றுகிறது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அதை மராத்தியில கேட்கலாம். இந்த மராத்தி பாஷை தேவை நமக்கு, குழுவின் பாஷை. அதோட டிரான்ஸ்லேட் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்ப கமெண்ட்ரி மராத்தியில போடும். அப்ப கமெண்ட்ரி மராத்தியில கேட்கும்போது அந்த பாஷையை ரசிக்க ஆரம்பிச்சிடுறேன். அந்த பாஷையின் ரசிப்பதன் விளைவு நான் ஞானேச்சரி இன்டைரக்டா ரசிக்கிறேன், ஞானதேவரை இன்டைரக்டா ரசிச்சுட்டு இருக்கேன். அது எனக்கு தேவை. படத்தை பார்க்கிறோம், படத்துல ஹீரோ லைக்ஸ், ஹீரோயின் லைக்ஸ், டிஸ்லைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், அங்க சமநிலையும் வரும், பியூர் லவ்வும் வரும், எல்லாம் கலக்கும் போது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது அந்த படத்தையே ஞானேச்சரியாவும் நம்ம பார்க்கலாம். சோ படத்தையும் ஞானேச்சரியா பார்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை என் தேவைக்காக அதை நான் மாற்றி அமைத்துக் கொள்ளும் போது நம்ம நினைத்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடைக்கும், அதே சமயம் உன்னுடைய தேவையும் பூர்த்தி செய்து அது நைமித்திய கர்மாவும் மாறிவிடுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல முக்கியமான ஒண்ணு, ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க முடியாது. ரீல்ஸ் வர்றத பார்க்காத, நமக்கு என்ன தேவை? இப்ப வீட்டுக்குள்ள ஏதாவது, இப்ப வீட்டுல ஒரு வேலை எனக்கு சரியா வரல, அப்ப அதை ஆட்டோமேட் பண்றதுக்கு ஏதாச்சும் டெக்னிக் இருக்கா? இல்ல இந்த வேலையை எளிதாக முடிவதற்கு டெக்னிக் இருக்கா? இந்த சமையல் வேலையை இந்த எளிதாக முடிப்பதற்கு டெக்னிக் இருக்கா? அப்போ சில விஷயங்கள் எனக்கு கடினமாக இருக்கின்றன. இங்க அந்த கடினத்தை ஆட்டோமேட்டிக் பண்ணி ரிலாக்ஸ்டாக அதை இன்னும் செம்மையாக எஃபிஷியன்டாக சிறந்த டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஐடியாக்கள் டெக்னிக்களை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தேவை. அந்த தேவையை நோக்கி நான் செல்லும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது நைமித்தியமாக மாறும். அப்படி இல்லாம ஒரு ரீல்ஸ பார்ப்பேன் அப்படிங்கிறத விட எந்த ரீல்ஸ நான் பார்க்கணும், அது என் தேவை என்ன, வீட்டுல எனக்கு என்ன பிரச்சனை, கிச்சன்ல பிரச்சனையா, சமையல்ல பிரச்சனையா, இல்ல வாசல்ல பிரச்சனையா, இல்ல எனக்கு வேலையில பிரச்சனையா, சோ எந்த மாதிரி, இல்ல என் உடம்புல என்ன பிரச்சனை, எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணா என் உடம்பு இன்னும் நல்லா இருக்கும், எளிதாகும், சிம்பிளாகும், சூப்பராகும், ஜாலியாகும் எக்ஸசைஸ் பண்ணுவது எப்படி? வீட்டுக்குள்ள நான் தனியா இருக்கிறேன், தனியா இருக்கணும்னா எனக்கு விளையாடுனா ரொம்ப பிடிக்கும், விளையாடுனா பிளே கிரவுண்டு போகணும், பிளே கிரவுண்ட்ல 4 பேர் இருக்கணும், எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையே. அப்ப தனியா வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒருவனே தன்னந்தனியாக விளையாடுவது எப்படி, எத்தனை விளையாட்டுகள் இருக்கின்றன அப்படின்னு உள்ள போய் சர்ச் பண்ணா, அப்ப தன்னுடைய தேவைக்காக ரீல்ஸை பார்ப்பதை விட்டுவிட்டு தன் தேவைங்கிறது ஓரம் கட்டி விட்டு அதை எப்படி போய் தொலைட்டனா அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிறேன், அதுக்கு தீர்வுலாம் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த சைடு அது வர்ற ரீல்ஸ், இவன் சிந்திக்கிற ரீல்ஸ் கூட இல்லை. இப்ப நமக்கு என்ன மூடு, நம்ம காதல் பாட்டு படிக்கலாமா, இல்ல ஒரு ஆக்ஷன் சீனை பார்க்கலாமா, இல்ல ஒரு டெக்னிக்கை பார்க்கலாமா, இல்ல ஒரு சத்சங்கத்தை கேட்கலாமா, எதுல இருந்து நம்ம ஞானத்தை எடுக்கலாம் என்னன்னு யோசிக்கிறது இல்லை. அதுவா உள்ள வர்றத பார்க்க வேண்டியது, தட்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது, பிடிச்சதை அப்படியே மிஷின் மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது காமிய கர்மம் ஆகி அது கிக்கும் கிடையாது, என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது, அது ரோபோ மாதிரி மிஷின் மாதிரி ஆயிரம்
சோ அதனால உணர்வு பூர்வமாக தன் நைமித்தியத்தையே செஞ்சு அதுல காமியம்னு சொல்லணும், எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு என்டர்டெயின் பண்ண மாதிரி, எனக்கு ஏற்றுக்கொள்ளுவது மாதிரி, எளிதாக இருக்கிற மாதிரி நைமித்தியத்தை நான் தேடி சென்றால் அதுவே மற்றவங்க பார்வையில காமியமாக தெரியும். அது கண்டிப்பாக நைமித்தியமாகி என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும், தேவையும் பூர்த்தியான மாதிரி இருக்கும். இந்த நைமித்தியத்தையும் நித்தியம் என்ன சொன்னா, பலனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் சொன்னா. சோ அந்த பலனை எதிர்பார்க்காமல் செஞ்சுட்டோம் அப்படின்னா நாம பேரானந்தமா இருக்கலாம். சோ இதுதான் என்னுடைய ஆன்சர்.